ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராசிட்டி யுஎஸ்ஏ அண்ட் இட்ஸ் மீ அர்ச்சனா. அண்ட் இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது என் பொண்ணோட ஆயுஷ்மா வீடியோ. என்னதான் இது எடுத்து ரொம்ப மாதம் ஆனாலும் போஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. கொஞ்சம் பழைய வீடியோ தான், பட் இருந்தாலும் எனக்கு இதை போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முடியலை. நான் போஸ்ட் பண்ண வேணாம் தான் நினச்சேன், பட் இருந்தாலும் ஒரு கோர் மெமரியை வந்து நம்ம அஃப்கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அந்த ஒரு ரீசனால தான். ஸோ அன்றைக்கிட்டே எனக்கு எப்படிலாம் போச்சுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் பிளான் பண்ணி ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து வர வச்சுருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபேமிலி காம்போ தான். எல்லாருமே கோல்டன் வித் க்ரீன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பிரதீப்க்கும் தக்ஷன் மட்டும் கோல்டன் கலர் அண்ட் எனக்கும் திருத்தி கோல்டன் வித் க்ரீன் காம்பினேஷனில். ஸோ ஃபைனலாக எல்லாமே அழகாக அமைஞ்சது. சைஸ் இஷ்யூஸ்லாம் இருந்தது, பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படியோ செட் பண்ணிட்டோம். அண்ட் ரித்திக்குட்டியும் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் குழந்தைங்கன்னா கோலத்தையும் பூவையும் பிச்சு போடுன்றது எவ்வளோ இயல்பான விஷயம். ஸோ அதை திருத்தி பக்கவாக பண்ணிட்டா. பூவை வச்சு விட்டு ஒரு 2 செகண்ட்லேயே பிச்சு பிடுங்கி போட்டாச்சு. ஸோ பூ இல்லைனாலும் சமத்தா அழகாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னதான் இது கொஞ்சம் பழைய வீடியோவாக இருந்தாலும் இப்போ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு அந்த மெமரிஸ்லாம் மறுபடியும் நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ஈவன் தோ இட் இஸ் நாட் தேட் லாங், ஸ்டில் தட் ஃபீல் ஸோ டிஃப்ரெண்ட். இப்போ திருத்தி வளர்ந்துட்டாங்க, பேசுகிறாங்கன்னு போது அந்த ஒரு குட்டி குட்டி விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதை நீங்களும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். गोविंद 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 शिव शिव शंभो शक्ति आग्नेय प्रवर्त मानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्री श्वेत वराह कल्पे मन्वन्तरे कलियुगे प्रथम पादे जम्बो परमेश्वर प्रीत्यर्थं प्रलयकाल प्रलयकाल शक्ति देवता प्रीति अर्थम अस्माकं मम सह कुटुंबानां शरण महागणाधिपते गणपतिं भवामहे कविं कवीनामुपस्रवस्रवम् अस्य विमान्यायाः सुषुर्याः कौशिकगोत्र வாத்தியார் மாமா பக்கத்தில் இருக்க கோவிலில் சொல்லி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப ஜாலியாக என்ஜாயபுளாக தான் இருந்தது அந்த ஈவெண்ட்டே. ஸோ திருத்திக்குட்டியே கொஞ்சம் தூக்க கலக்கம், கொஞ்சம் கிராக்னஸ், அஃப்கோர்ஸ் 1 இயர் பேபி அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் ரொம்ப பொறுமையாக பண்ணார். பட் என்ன நடுவில் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுன்னா, ஹோமம் வளர்த்த போது அந்த ஸ்மோக் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் ஆக்சுவலாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வைக்க சொன்னார். பட் ரூம்குள்ளே 2 ஸ்மோக் அலாரம் இருக்குன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் இது வரைக்கும் அது எந்த விதத்துலையும் அடித்ததே இல்லை. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியான ஹோமம் அண்ட் ஹெவியான ஸ்மோக்குன்றனால அதுக்கு அன்கண்ட்ரோலபிளாக அடிச்சனால அவர் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டார். பட் மற்றபடி அந்த செட்டப்பாக இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் உட்டன் ஃப்ளோருன்ற போது எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க நீட்டாக கீழே வந்து அலுமினியம் அந்த ஃபாயில் ட்ரே வச்சு அதுக்கு மேலே அடிக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாண்டெல்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ராப் ஹீட் கூட கீழே இல்லவே இல்லை. அதை கிளியர் பண்ண பிறகு கூட அஃப்கோர்ஸ் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் குழந்தைங்க அவங்களோட வேலைக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் திருத்தி கொஞ்சம் ஏர்லியாக எழுந்தனால ரொம்பவே டயர்டாக ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால். ஸோ அவளை தூங்க வைக்கணும். என்னாலேயும் அந்த ஹோம்ஒர்க்லேருந்து எழுந்துக்க முடியல. அப்புறமா இன்றைக்கி தக்ஷனே கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் அவனாவே தூங்க வச்சுட்டான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்த அந்த பாண்டிங் பார்க்கும்போது சமத்தா போய் தூங்கிட்டு இருந்தான். நான் அப்பப்போ போய் செக் மட்டும் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் ஃபைனலாக ஹோம்ஒர்க்கு தேவையான நெய்யும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நெய் மட்டும் கொஞ்சம் உருக்கி எடுத்துகிட்டு சொன்னேன். பிகாஸ் இங்கே டக்கு நெய் வந்து ரொம்பவே கெட்டி ஆகிடுன்றனால உருக்கி எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த அக்கேஷனுக்கு நான் மடிசார் தான் கட்டியிருக்கணும். பிரதீப் மட்டும் சமத்தா பஞ்சகஜம் கட்டிக்கிட்டாரு. பட் எனக்கு மடிசார் கட்டலை. ஏன்னா மடிசார் இல்லை, ஆக்சுவலாக ஊர்லேருந்து அப்போ எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் தான் அம்மா எடுத்துகிட்டு வரையில் கொரியர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் அவாய்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் நான் வந்து அப்போ கொஞ்சம் இன்னும் ஹெவியர் சைடில் இருந்தேன்னா எனக்கு மடிசாரும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் கட்டியிருந்தாலே. பிகாஸ் கீழே உட்காந்து எழுந்துக்கும் போது சாரியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் மடிசார் இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும். அது ஆக்சுவலாக மடிசார் ஈஸியான ஒரு ட்ரேப் தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அதை எப்படி கேரி பண்ணுறதுன்னு தெரியலனா அது கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம ரெகுலராக பழக்கப்படுத்திக்கிட்டால் ஈஸியஸ்ட்டு சாரின்னு எல்லாமே மடிசாரை தான் சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வேர். பட் எனக்கு அது ரெகுலரான பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
ஆக்சுவலி ஆயுஷுமே இந்த அளவுக்கு பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு பேனிக் அப்புறம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நான் அவர் தான் இன்னும் பயந்துட்டார். அவர் பயந்ததை பார்த்து தான் எங்களுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆன பிறகு லன்ச் இன்றைக்கி ஃபுல்லாக அம்மாவே தான் ரெடி பண்ணாங்க. நடுவில் அப்பப்போ நான் போய் கொஞ்சம் லைட் சப்போர்ட் தான் பண்ணேன். பட் ஹோல் லன்ச் அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வடைக்கான மாவு மட்டும் நான் மறுபடியும் மிக்சியில் போட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால் கிரைண்டர்லேயே போட்டாச்சு. அண்ட் பாயசமும் பால் பாயசம் அண்ட் கொஞ்சம் சேமியா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து வாத்தியார் மாமும் சாப்பிட்டுட்டு போகிறேன்ட்டாங்க. ஸோ அதனால் சேர்த்தே பண்ணிவிடும். पंचदशेन मध्यमिदं वातेन सगरेण रक्षा नमस्ते गार्ग्य पत्याय नमस्ते दक्षिण अग्नये नमस्ते आहवन ईयाय महावेद्ये नमो नमः कांडद्वय उपपाद्याय ऋषिकेश वासुदेव नमोस्तुते दक्षिणानन्तरे परिमलपत्र पुष्पाणि समर्पयामि रक्षामि नमस्करोमि. According to Wikipedia, the Google Assistant is a virtual assistant software application. ऐश्वर्याभिवृद्धिरस्तो शोभन कल्याणः धान्यं प्राशक्यनुग्रहं प्रदानसिद्धिरस्तो देवसत्त्वादकदोषणोर्बाहुभ्याः पूष्णहस्ताभ्याम् अश्विनोर्पेशद्येन तेजसे ब्रह्मवर्चसाय अभिषिञ्चामि त्रिपदादिवेमुचानः इन्द्रस्नाथेन मलादिव भूतं पवित्रेणैवाद्यम् आपश्युन्धन्तु मैनसः भूर्भुवत्सुभो भूर्भुवत्सुभो भूर्भुवत्सुवः श्रीर्मानस्य कुमार्याः सर्वमृत्युदोषनिवारणोऽस्तु आयुरारोग्य ऐश्वर्याभिवृद्धिरस्तु आयुष्याभिवृद्धिरस्तु धान्यं धनं लाभं पुत्र शतसंवत्सरं दीर्घमायुष्यस्य कुमार्याः सर्वबालारिष्टदोषपरिहारोऽस्तु आयुरारोग्य ऐश्वर्याभिवृद्धिरस्तु सुमुहूर्तो अस्तु सुप्रतिष्ठितमस्तु. ஆக்சுவலி ஆயுஷமத்தும் போது தான் வந்து காதும் குத்துவோம். பட் ஆனால் திருத்திக்கு நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே குத்திட்டோம். ஏன்னா அவளோட சேட்டைக்கு அவள் இப்போல்லாம் குத்தினா கண்டிப்பாக பிடுங்கி போட்டுருவான்ற ஒரு பயத்தில் தான். அண்ட் அதே மாதிரி அன்னப்பிராஷ்னம் மாதிரியே சோறு ஊட்டினாங்க. ஸோ அன்னப்பிராஷ்னமும் திருத்திக்கு ஒரு 6 months எண்ட் ஆகும்போது, அதாவது 7th month 5 months எண்ட் ஆகும்போது 6 months ஸ்டார்டிங் ஒரு மெட்லியே வந்து பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதுவும் மேடம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபார்மாலிட்டிக்காக அவங்க கொஞ்சம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே குட்டியாக அழகாக உட்காந்துட்டு இருந்தா. அவரே மாலை எடுத்துகிட்டு வந்தார். பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு மாலை ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ப்ராப்பர் மாலை கிடைக்கல. பூவையே மாலை மாதிரி தொடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் திருத்திக்கு போட்டோம். பட் அதை விட அவர் எடுத்துகிட்டு வந்த மாலை ரொம்ப பார்வையாக அழகாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். चित्रा नक्षत्रं भवति चित्रं वा एतत् कर्म
यदश्वमेधर्वार्कमिव बन्धनां मृत्योर्मुक्षीयमामृतात् मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे अमृतेशाय शर्वाय महादेवाय ते नमः। मृत्युञ्जय महादेव त्राहि यजमानं कृपया कर। जन्म मृत्युजरारोग्यपराशक्तिमनुराशीर्वादं रोचनो रोचमान शोभन शोभान कल्याणः अब्दपूर्ति आयुषहवन महोत्सवत्तिल तायमामंगलुடைய आशीर्वादं तातापडियोட आशीर्वादं धान्यं धनं पशुं बहुपुत्र लाभं शतसंवत्सरं दीर्घमायुः। அது என்னமோ தெரியல, திருத்திக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலுமே எனக்கு தக்ஷனோட அந்த குட்டி பாப்பா ஸ்டேஜை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவன் என் கூட தனியாக இருந்த வருஷங்கள் ஜாஸ்தின்றது ஒரு ரீசனாக, இல்லை அந்த அட்டாச்மெண்ட் ஒரு ரீசனாக, இல்லை எல்லா அம்மாவுக்கும் இப்படி தானா தெரியல. ஸோ இந்த ஆசிரமத்தை போது எனக்கு திருப்தியோடது ஃபீல் பண்ணுறதை விட எனக்கு தக்ஷன் கூட எப்படிலாம் இருந்தோம், என்னெல்லாம் பண்ணோம், எவ்வளோலாம் பயந்தேன் அப்படின்றதே மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பிகாஸ் ஈவன் நிறைய தக்ஷனோட ரெப்ளிகேஷன் தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் லைக் 2 பேபிஸும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நிறைய இடத்துல. ஸோ எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேசுகிற விதம், அந்த ஒரு ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் நிறைய மேட்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய அவனோட ஃபேஸ் மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீலாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி ஃபைனலாக சூப்பராக நடந்தது. ஆயுஷமா அண்ட் வாத்தியார் மாமா சூப்பராக சப்போர்ட்டிவாக சூப்பராக பண்ணி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு தட்சணையும் கொடுத்துட்டு அவர் இங்கேயே சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பிகாஸ் ஹோமம் வந்து கொஞ்சம் அணிஞ்சு ஆறுன பிறகு தான் எடுத்து வைக்கணும். ஸோ முதல்ல சாப்பாடு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் எல்லாம் பண்ணிக்கலான்றது தான் பிளானு. சீரியஸாக அமெரிக்காவில் இந்த அளவுக்கு ஒரு ஆசிரமம் இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக பண்ண முடியுமான்றது எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ எக்ஸாக்ட்லி சென்னையில் நடந்த அளவுக்கு பெருசாக நடக்கலைனாலும் பட் எனக்கு மனநிறைவாக மன திருப்தி அண்ட் எங்கள் ஃபேமிலி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாகவே நடந்துன்னு தான் சொல்லணும். அண்ட் பிரதீப் வந்து அவர் பொண்ணை பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தார். பிகாஸ் அவள் நோண்டிக்கிட்டே இருந்தா அவங்க அப்பாவை. அவங்க அப்பா எது வச்சாலும் எதாவது புதுசாக ட்ரை பண்ணாலும் அவள் கண்ணு கரெக்டாக பட்டு அது ஏதாவது கழிச்சு போடணுன்னு பார்ப்பா. அதே மாதிரி நான் நெத்தியில் இருக்க விபூதி சந்தனம் எல்லாத்தையும் அழிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு திருத்தி கீழே இறங்கல, பிரதீப் மேலேயே இருந்தான். பட் அது வரைக்கும் மாலை அவள் பிச்சு போடலன்ற ஒரு சந்தோஷத்துலேயே பிரதீப் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வாத்தியார் மாமாவும் டைனிங் டேபிளே உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் கீழே ஆல்ரெடி ஹோமெல்லாம் இருக்குது, இடம் ஸ்பேஷஸாக இல்லாததுனால. ஸோ டைனிங் டேபிளில் மட்டும் கொஞ்சம், பிகாஸ் எனக்கு டைனிங் டேபிள் வந்து எக்ஸ்டெண்டபிள் தான். ஸோ லீஃப் மட்டும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சாப்பாடு பரிமாறிட ஆரம்பிச்சிட்டோம். திருத்தி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் மாலையோட இருக்கும்போது. எது இருந்தா நீ தானே பாட்டி. கிருத்திக்குட்டியோட ஆசிரமம் இனிதே முடிவடைந்தது. நல்ல ஒரு புடி தான் பிடிச்சோன்னு சொல்லலாம். ஸோ வெஜிடேரியன் போது இந்த டைலாக் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சில பேரால். பட் இட்ஸ் ஓகே, எங்களுக்கு இது விருந்து தான். ஸோ நல்லா சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ண. அன்டில் தென் டாடா பை பை, டேக் கேர்.